மகா கார்த்திகை தீபம் ஓம் அருணாசலேஸ்வரா ஆலயத்தில் நடக்குது. இது கார்த்திகை தீபத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, கிரிவலம் அன்றைய தினம் கிரிவலம் செல்வது வந்து மிகப்பெரிய ஒரு சால சிறந்ததாக போற்றப்படும். நெருப்பு ஸ்தலமான இந்த பூமி தான், ஆன்மீக பூமியான இந்த திருவண்ணாமலை தான் வந்து மனசுள்ள கெட்ட எண்ணங்கள்லாம் அழித்து, அதர்மத்தை அழித்து நியாயத்தை நிலை காட்டக்கூடியவர் தான் சிவபெருமான் வந்து உழைக்கிறாரு. நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து பரிசுத்தமானதுன்னு அர்த்தம். இதயத்தங்களை பரிசுத்தமாகக்கூடிய மலையில் குடியிருக்கும் சிவபெருமானை வந்து ஆதியும் மதமாக இங்கே வந்து காட்சியளிக்காரு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அருணாசலேஸ்வரர் வந்து கார்த்திகை நாளில், கார்த்திகை தீப திருநாளில் வந்து மலை மீது ஒளி தீபமாக காட்சியளிக்கும் சிவபெருமானை வழங்குவது சால சிறந்தது. அதுவும் அந்த மலையை நீங்கள் சுற்றி வந்து வணங்குவது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. கிரி வளம், கிரி என்பது மலை, வளம் வந்து வருதல், மலையை சுற்றி வருதல், அதாவது நெருப்பு தலமாக இருக்கும் சிவபெருமானை நீங்கள் சுற்றி வருதல் என்பது புலப்படும். இந்த சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமானை மட்டும் நீங்கள் வணங்கலை, அவரோடு அடியாரோடு இருக்கக்கூடியவர்களாக, மாய வலையில் இருக்கக்கூடியவராக, சித்தாந்தங்களில் இருக்கக்கூடியவர்களாக, ஞானிகளையும் வந்து காற்றில் கலந்திருக்கும் அந்த ஞானிகளையும், அந்த சித்தர்களையும், உங்கள் கண்ணுக்கு புலப்படாத அந்த சித்தர்களையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். உங்கள் உள் உணர்வு அதை உணர முடியும். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை வந்து திருவண்ணாமலையில் அனுபவிக்க முடியும். அதுவும் இந்த கார்த்திகை திருநாளில் வந்து நீங்கள் அனுபவிக்க முடியும். சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இந்த கார்த்திகை திருநாள் பௌர்ணமி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படும். அந்த வகையில் கார்த்திகை திருநாள் அன்றைக்கி நீங்கள் கிரிவலம் போகிறது ரொம்பவே ஒரு விஷயமாக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு விஷயமாக பார்க்கப்படுது. உங்களுக்கு நேரம் கிடைச்சா போய்க்குவாங்க. நாளைக்கு தான் அந்த கிரிவலம் நடக்க போகுது. அதனால் அந்த கிரிவலத்தில் பங்கேறுங்க. விளக்கேற்றி, மலை மீது விளக்கேற்ற நேரத்தில் நீங்கள் தரை மீது விளக்கேற்றுங்கள். கண்டிப்பாக தரை மீது விளக்கேற்றும் உங்களை மிகப்பெரிய உயரத்தை கொண்டு செல்வார் சிவன். அதாவது தரையில் நீங்கள் விளக்கேற்றினா கூட உங்கள் வாழ்வு எங்கே இருக்குன்னா உச்சத்தில் இருக்குங்கிறதா சிவபெருமான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வாக்கியமாக இருக்கும். அந்த உச்சத்தை அடைவதற்கு, உங்கள் மனங்களை இறைவதற்கு இந்த நாள் ஒரு அற்புத நாளாக அமையும். அந்த வகையில் திருவண்ணாமலை செல்லுங்கள், அருணாசலேஸ்வரை வணங்குங்கள், கிரிவலம் வாருங்கள், வாழ்வில் வெற்றி வாகை சூடுங்கள். என்றும் அன்புடன், மகிழ்ச்சியுடன், பக்தி உணர்வுடன் வாழ்வை கடத்துவோம். தொடர்ந்து நம்ம ஆன்மீக சம்பந்தமான பல விஷயங்களை பேசுவோம். நான் உங்கள் தென்காசிக்காரன்.